திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்குண்டான பிப்ரவரி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். மகர ராசி அப்படின்னாலே சனி பகவான் விடக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாம குரு பார்வை வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃபாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் குரு வக்ரமாக இருக்கிறதுனால பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். சகோதர உறவில் இருந்து வந்த பிரிவினைகள் விலகும். பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள், இதற்கெல்லாமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். தீர்த்த யாத்திரை போறது, அதே போல பயணங்கள் அதிகமாக இருக்கிறது, செய்கின்ற பயணத்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பது, அதே போல தேவையில்லாத விரயங்கள் ஆவது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம பாருங்க, செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி ஆகிறார். அவரும் வக்ரத்துலதான் இருக்கிறார். அப்ப 4ஆம் அதிபதி வக்ரத்துல இருக்கும்போது ஏதாவது உடம்பு ரீதியாக பிரச்சனை, அம்மாவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வண்டி வாகனங்கள், இதில் எல்லாமே ஏதாவது ஒரு பழுதுகள், அதற்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். அப்ப அந்த 4ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஹவுசிங் லோன் போடுறது, லோன் கட்டி பணம் வாங்குறது, அதே போல லோன் போட்டு உங்களுக்கு வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அது 24ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அதற்கு மேலேயும் பாத்தீங்கன்னா அதே இடத்துலதான் இருப்பார். கொஞ்சம் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருக்கணும். ஆனா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 6ல் இருந்தால் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் இந்த மாதமும் அடுத்த மாதம் வரைக்கும் ஃபுல்லாவே அங்கதான் இருப்பார். மார்ச் வரைக்கும் அங்க இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த 2 மாத காலத்திலையும் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயித்து வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். உணவு கட்டுப்பாடு, 6ல் செவ்வாய் இருந்தா உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அதுவே பாருங்க, அந்த செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் அதிபதியாகி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஏதாவது 11-6 தொடர்புனாலே கடன் வரக்கூடிய லாபம் கடனுக்கோ நோய்க்கோ அல்லது வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கோ போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஆனா அவங்க தசாபுத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு அந்த விரயங்கள் குறையும் அப்படிங்கிறது உண்டு. இருப்பினும் குரு 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால பெரிய லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நேரடி பார்வையை பார்க்கும் பொழுது பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தியாகி பார்க்கறதுனால பெரிய மாற்றங்கள், பெரிய லாபங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி, இந்த 10ஆம் அதிபதி போய் உச்சமாகுதுங்க 3ஆம் வீட்டுல. அப்ப 10 கூட தொழில் ஸ்தானாதிபதி உச்சமாகும் பொழுது தொழில்ல நல்ல மாற்றங்கள், செய்தொழிலில் லாபங்கள், தொழில் ரீதியாக பல கிளைகள் ஏற்படுத்தி கொள்வது, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுவது, 12ஆம் அதிபதி வீட்டில், அதாவது 12ஆம் இடத்து அதிபதி தான் குரு. அந்த குரு வீட்டில் சுக்கிரன் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது, வெளிநாடு பயணங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது, உங்க தொழில ஒரு ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப் 2-3 ஸ்டெப் எச்சா வச்சு அதுல ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே 5ஆம் அதிபதியும் ஆகிறதுனால குழந்தைகள் மூலமாக வருமானங்கள் வரும். அதே போல குழந்தைகளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் நல்லா இருக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆனா ஒரு மைனஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இங்க ராகுவோடைய சேர்க்கை உண்டு. இந்த ராகு 18 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க இருப்பார். அங்க சுக்கிரனுடைய சேர்க்கையில ராகு சேருது. அப்போ உச்ச சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா ஆசைகளை அதிகப்படுத்தி கொடுக்கறது. அப்ப ராகு என்ன பண்ணுவாருன்னா, அது நட்பு கிரகம். இன்னும் நீங்க என்னெல்லாம் ஆசைகள் வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் இன்னுமே அதிகமாக படுத்தி உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு விஷயத்துல தடைகளையும் கொடுப்பார். ஏன்னா ராகு பெருசா காட்டி உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு காட்டக்கூடிய கிரகம் தான் இந்த ராகு. அப்ப அது சுக்கிரனோட சேரும் பொழுது கொஞ்சம் லாபத்துல பெரிய லாபமா வைக்கிறீங்க, பெரிய தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா தசாபுத்தி உங்க ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படிங்கறத உண்மை. அடுத்தது பாருங்க, இந்த சுக்கிரன் ராகு மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்றோம். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சுக்கிரன் ராகுவோட சேர்க்கையில பிறந்தாங்கன்னா அதற்கப்புறம் அந்த குடும்பத்துல நல்ல வளர்ச்சியா இருக்கும். மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு வழியில பணம் வந்துடும், ஏதாவது ஒரு வழியில சிறிய உழைப்பு பெரும் வருமானத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கையில ஒண்ணுதான். ஆனா இது பெண் சாபத்தினுடைய உச்சத்தை நம்ம சொல்லுவோம். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கு அல்லது
அல்லது ராகு புத்தி சுக்கர புத்தி, ராகுல சுக்கர புத்தி அல்லது சுக்கரன்ல ராகு புத்தி, ராகு இருக்கக்கூடிய வீட்டில இருந்து 1, 5, 9 சுக்கரன் இருக்கிறது, ராகு சாரத்துல சுக்கரன் இருக்கிறது, சுக்கரன் ராகுத்துல சாரம் இருக்கிறது, ராகு சாரம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெண் சாபத்தினோட உச்சத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இப்படி உங்க சேர்க்கை உங்க குடும்பத்துல யாருக்காவது இருந்தாலும் கூட பாருங்க, இது பெண் சாப குடும்பம்னு நம்ம சொல்லுவோம். அந்த வம்சம் இது வந்து டிஎன்ஏ கனெக்டிவிட்டி மாதிரி, எப்படி சொல்றதுன்னா வம்சாவளியாக வரக்கூடியது, பரம்பரை மூலமாக வரக்கூடியது, முன்னோர்கள் செய்து அப்படியே வழிவிலகாக தொன்று தொட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு வம்சமாக வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அது எத்தனாவது தலைக்கட்டுங்கிறது ஜாதகத்தை பார்க்கறதுக்கு தான் நமக்கு தெரியும். அப்படி இருந்தால் கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கவனமாக இருங்க. தேவையில்லாத சில கெட்ட பெயர்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சேர்க்கை ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இது எப்படி இருப்பாங்கன்னா, அந்த வம்சத்துல வரக்கூடிய பங்காளி உறவுகள், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்க மாட்டாங்க. பெண்கள் ரீதியாக ஏதாவது ஒரு ஃபெயிலியர் நடந்துகிட்டே இருக்கும். ஆணாக இருந்தால் வேற தவறான ஒரு தொடர்புகளோ, பெண்ணாக இருந்தால் ஒரு தவறான தொடர்புகளோ, அல்லது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்றதோ, அல்லது கணவனை விட்டு மனைவி பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ, இது போல பெண்கள் சார்ந்த விஷயம் அந்த குடும்பத்தில் ஃபெயிலியர் ஆயிரும். அதுதான் பெண் சாபம்னு நம்ம சொல்றோம். இப்படி ஒரு சேர்க்கை இருந்ததுன்னா இந்த மாதம் மட்டும் ரொம்ப கவனமா இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. ஏன்னா குரு ராசியை பார்க்கறதால பெரிய பாதிப்பு வராது. இருப்பினும் இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல இருந்து ஏதாவது தசாபுத்தி நடத்திட்டு இருந்தா கொஞ்சம் சிறு வயதுல இருக்கக்கூடிய பெண்கள், சிறு வயதுல இருக்கக்கூடிய பசங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. தேவையில்லாத ஒரு கெட்ட பெயருக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு உண்டு. அடுத்தது புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி. இவர் இப்ப இருக்கக்கூடிய வீடு உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கிறதால அப்பா மூலமாக உதவிகள், பூர்வீக சொத்து கிடைப்பது, பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொள்றது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா 11ஆம் தேதி வரைக்கும் வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்படியும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 11ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு தான் போறாரு. அப்போ 9 கூட 2ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது அதன் மூலமாக பண வரவு, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பண வரவு, தந்தை மூலமாக பண வரவு, படித்த படிப்புக்குண்டான நல்ல வேலை வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அதுல மாற்றமே இல்லை. அவரே 6ஆம் அதிபதியும் ஆகிறதுனால திடீர் வருமானங்கள், நல்ல 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம்னு சொல்றோம். அப்ப நல்ல வேலைக்குண்டான வருமானம், உங்களுக்கு இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை மாற்றத்துல வந்து பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது 8ஆம் அதிபதி. இந்த 8ஆம் அதிபதி அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். இந்த சூரியன் பாருங்க உங்களுடைய ராசியில தான் இருக்கிறார். இப்போ 12ஆம் தேதி வரைக்கும் சூரியன் ராசியில இருந்தா கொஞ்சம் கோபம், கொஞ்சம் பிடிவாத குணங்கள், அதே போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் உக்கிரமா இருக்கிறது, கொஞ்சம் எல்லா இடத்துலயும் உங்களை வந்து முதன்மைப்படுத்திக்கணும், உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த சூரியன் லக்னத்துல இருந்தா ஏற்படுத்தி கொடுக்குற ராசிக்குள்ள இருந்தா. இப்ப அவர் பாத்தீங்கன்னா 12ஆம் தேதிக்கு மேல 2ஆம் வீட்டுக்கு போறாரு. 8ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு போனால் உழைப்பில்லாத பணம் கை வந்து சேரும். அதுவும் சூரியன் சனியோட சேரும் பொழுது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பணம், பினாமி சம்பந்தப்பட்ட பணம், மறைமுகமாக இருக்கக்கூடிய பணம், வெளியே ரொம்ப நாளா பணம் கொடுத்துட்டு அது வராம இருக்குதுன்னா அது அந்த பணம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கறதா இந்த சனி சூரியன் சேர்க்கை. இது உங்க ஜாதகத்துல சனி சூரியன் சேர்க்கை இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. அப்போ சனி சூரியன் சேர்க்கைக்கு அதாவது பாத்துட்டீங்கன்னா அதுக்கு திரிகோணத்துல செவ்வாய் இருக்குது. எப்படின்னா கவர்மெண்ட் கிரகம்னு சொல்லுவோம். அரசு கிரகங்கிறது சூரியன், செவ்வாய், சனி. இப்ப இதெல்லாமே சேர்க்கை இந்த மாசம் நடக்குது. ஒரு சிலருக்கு ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை இருந்தது தடையாகிக்கிட்டு கிடைக்காம இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம இந்த சனி சூரியன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்தால், ஆண் ஜாதகமாக இருந்தால் அப்பாவுக்கு பையனுக்கு எப்பவுமே ஒத்து வராது. ஏன் இதை சொல்லணும், இந்த மாசம் அந்த சேர்க்கை இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பாவுக்கும் பையனுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும், அல்லது அப்பா இருப்பார் பையன் இருக்க மாட்டார், பையன் இருப்பார் அப்பா இருக்க மாட்டார், வீட்டுக்குள்ள 2 பேரும் ஒரே நேரத்தில் இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு சண்டையோ சச்சரவோ வந்து பிரிஞ்சிருவாங்க. அல்லது வீட்டுல ஒட்டுக்கா இருந்தா வேற ஏதாவது ஒருத்தர் மூலமாக பிரச்சனைகள் வந்து ஒரு நிம்மதியை கொடுக்காத சேர்க்கை ஆண் ஜாதகமா இருந்தால் சனி சூரியன் சேர்க்கை இப்படி இருக்கும். பெண் ஜாதகமா இருந்ததுன்னா இது நேரம் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். அப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, அந்த அப்பா பொண்ணுக்காக என்ன வேணா செய்வாங்க, சொத்தை கூட எல்லாமே எழுதி கொடுத்துருவாங்க. இதே ஆண் ஜாதகமா இருந்ததுன்னா பூர்வீக சொத்து பிரச்சனையும் பண்ணுவாங்க, சொத்து எழுதி தர மாட்டாங்க. இதே பெண் ஜாதகமாக இருந்தது கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சனி சூரியன் சேர்க்கை. அப்போ இப்போ உங்களுக்கு ஜாதகத்துல இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. அப்பா கிட்ட ஏதாவது ஒரு உதவிகள் வேணும்னா ஆணாக இருந்தால் இப்ப கேட்க வேண்டாம், பெண்ணாக இருந்தால் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மை.
ஆணுக்கு சமுதாய லெவல்ல பெரிய லெவல்ல இருப்பாங்க. வீட்டுக்குள்ள பிரச்சனை, வம்பு வழக்குகள், அப்பா கூட சண்டை சச்சரவு இருந்தாலும் வெளி உலகில கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, சமுதாய உறவுகள் எல்லாமே நல்ல ஒரு பெரிய லெவல்லையோ பெயர் புகழோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனி சூரியன் சேர்க்கை இருந்தா நடக்கும். இது ஒரு சேர்க்கை. அப்போ சனி சூரியன் சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, புதன் சனி சேர்க்கை, இதெல்லாமே விபரீத ராஜயோகத்தை இந்த மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. உங்க ஜாதகத்துல இது போல அமைப்புகள் இருந்தால் தாராளமாக தசாபுத்தி மட்டும் செக் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள் நல்ல வளர்ச்சி, திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு அப்படிங்கிறது அதுவும் 12ஆம் தேதிக்கு மேல் நிச்சயமா கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.